கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தும்படி நமக்கு தெரிந்த வார்த்தை 1 கொரிந்தியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேசங்களாகி நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவர்களாகி நம்மை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் தெரியுமா? பிதாவின் செல்லகுமாரன் என்னை உங்களை மீட்கும்படியால் இரட்சகராய் இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு தேவர்களாகி நானும் நீங்களும் ஐக்கியமாய் இருப்பதற்கு, அற்பமாகவும் ஒன்றுக்கும் உதவாதவர்களாகவும் உலக மனிதர்களால் தள்ளப்பட்ட என்னை உங்களையும் பரலோகம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டது என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் எவ்வளவாய் கர்த்தர்களை மகிழ்கிறது. இதை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஏன்னா யாரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், பிதாவுக்கு சமமாய் இருப்பவர், பிதாவின் நேசகுமாரன். அவர் ஒருவரே ஒரே பேரான குமாரனாய் இருந்தார். ஆனா என்னை உங்களையும் அநாதி சிநேகத்தால் தேவன் நேசித்ததினால் நம்மையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற ஒரே பேரான குமாரனாய் இருந்த தம்முடைய குமாரனை நமக்காக அடிமை சாயலால் அவர் தந்து அவரை நொறுக்க சித்தமாகி அவருடைய இரத்தத்தினால் பாவிகளாய் புறஜாதிகளாய் நம்பிக்கையற்றவர்களாய் வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களாய் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்த என்னை உங்களையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளையால் அவர் சேர்த்துக் கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நானும் நீங்களும் சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். பிதாவாகிய தேவனின் பிள்ளைகளா இருக்கிறோம். இது நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். தேவஜனங்களாகி நானும் நீங்கள் விசேஷித்தவர்கள், பாக்கியம் பெற்றவர்கள். இதை தியானிக்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிற நிலை என்பது அற்பமான நிலையா இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத நிலையா இருக்கலாம். மனுஷர்கள் நம்முடைய தலைமையிலே நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். வெறுமை, இல்லாமை, ஒடுக்கப்படுகிற நிலை, இப்படி எந்த ஒரு மோசமான சூழ்நிலையா வேணாலும் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மை பரலோகத்தின் தேவன் நேசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்களாய் மாற்றியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவஜனங்களாகிய என்னையும் உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கும்படியாக தேவன் அழைத்திருக்கிறார். இது அவருடைய அநாதி தீர்மானம். இதை தியானிக்கும் பொழுதே தேவஜனங்களாகிய நாம் பலப்பட வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். இதை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. இது ஒன்றே நமக்கு போதும். உலகத்துல என்ன இருக்குதோ இல்லையோ பரவாயில்ல, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாய் இருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை காட்டிலும் தகுதியுள்ளவர்கள், சன்மார்க்கமாய் பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் கர்த்தர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? அவரோடு ஐக்கியமா இருக்கும்படியா. இது நாம் பெற்றுக்கொண்ட பாக்கியம். இது எதனால் உண்டானது? நானும் நீங்களும் செய்த எந்த ஒரு கிரியையினாலும் அல்ல. இது கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிடைத்த கிருபை. நாம் கிரியையினால் அல்ல, கிருபையினால் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள். கிருபையின் பிரமாணத்தை நமக்காக தந்திருக்கிறார். எதற்காக? அவரோட ஐக்கியமா இருக்கும்படியாக. இவ்வளவு நன்மைகளை நமக்காக செய்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அதுதான் தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் நம்மை அழைத்த தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உண்மையாகவே கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த காரியத்தை நாம் சரியாக செய்கிறோமா? அழைத்த தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோமா? நம்முடைய முன் நிலைமை என்பது மிகவும் மோசமான ஒரு நிலைமை. எசேக்கியேல் 16 அதை தெளிவாய் சொல்கிறது. ஒரு கண்ணும் நம்மேல் இரக்கமாய் இருக்கவில்லை, நமக்கு ஒரு நன்மை செய்ய யாருமே இல்லை, நமக்கு உதவ கை கொடுக்க யாருமே இல்லை. உளையான சேற்றிலும் மக ஆழமான படுகொலியிலும் இருந்த நம்மை நம்முடைய பரிசுத்த கரத்தினால் தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினால் பாவமர நம்மை பரிசுத்தமுள்ள தேவஜனங்களாய் மாற்ற நம்மை கழுவினார். இவ்வளவாய் நம்மை நேசித்த தேவன் இந்த உலகத்துல வர எந்த மனுஷனோ மனுஷியோ எந்த உறவுகளோ யாராலுமே இப்படி நேசிக்க முடியாது.
யாரும் இப்படி நேசிக்கவும் மாட்டாங்க. அன்பா இருக்கிறதை போல காட்டிக்கொள்ளலாம், அன்பாவும் இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை பாராட்டின அன்போடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கு இணையான அன்பு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன் நம்மால் கூட கர்த்தர் நம்மை நேசிப்பது போல நாம் நம்மை நேசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. நம்முடைய ஆத்மாவை நாம் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால் மீட்டுக் கொள்ள முடியாது. ஆனா நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினால் அவர் மீட்டுக் கொண்டார். எப்படி தெரியுமா? தம்முடைய ஜீவனை கொடுத்து அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வளவாய் நம்மை நேசித்த தேவன் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவரோட ஐக்கியமா இருக்க வேண்டும். அதற்காகவே நம்மை அழைத்தார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்து நமக்காக இவ்வளவாய் தம்மை தாழ்த்தின தேவன், நமக்காக நன்மை மட்டுமே செய்கிற தேவன், மறுமையிலே நம்மை நித்திய சிவனை கொண்டு போய் சேர்த்து அவரோடு கூட நித்தியமாய் மகிழ்ந்து களிக்கூற வேண்டும் என்று நம்மை அன்பு வைத்து நம்மை அவருடைய மன மகிழ்ச்சியாய் தெரிந்து கொண்ட தேவன் அவர் ஒருவரே நமக்கு எல்லாம் என்பதை உணர்ந்து தேவஜனங்களாகி நாம் அவரோடு ஐக்கியமா இருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவரோடு எப்படி ஐக்கியமா இருப்பது? இதுதான் அடுத்தது நம்முடைய இருதயத்தில் எழும்புற ஒரு கேள்வி. தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டுமானால் எந்தெந்த காரியங்கள் கர்த்தரை விட்டு நம்மை வழி விலகி போக செய்கிறதோ, அது மனுஷனோ இல்ல ஏதோ பொருளோ, எந்த ஒரு காரியம் இல்ல நம்முடைய சுபாவமோ, எந்த ஒரு காரியம் நம்மை கர்த்தரை விட்டு விலகி செல்ல வைக்கிறதோ, கர்த்தரை விட்டு வழி விலகி செல்ல வைக்கிறதோ, அந்த காரியத்தை நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் கர்த்தரை கிட்டி சேர முடியும். அப்பொழுதுதான் நம்மால் கர்த்தரோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகள் நமக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாய் பரிசுத்தமுள்ள தேவனோடு பாவ கிரியைகளை செய்கிற நம்மால் ஐக்கியம் வைக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தத்தில் நடந்து கொள்ளுங்கள். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் நானும் நீங்களும் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்க மட்டுமே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கர்த்தரோடு ஐக்கியமாகும். அதற்கு எந்தெந்த காரியங்கள் தடை செய்கிறதோ அதை நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தணும். இதை தியானிக்கும் பொழுதே இன்னொரு காரியமும் இன்னொரு கேள்வியும் நமக்குள்ள எழுப்பும். அதுதான், என்னால் ஆண்டவருக்கு உண்மையா வாழ முடியல, எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைக்க முடியல. ஏன்னா என்னுடைய சுயம், சொந்த சுபாவம் கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகளை என்னுடைய வாழ்க்கையில செய்யும்படியா என்னை தூண்டுகிறது. ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் விழுந்து போகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற பதில்தான், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒருவேளை தேவஜனங்களாகி நாம் உண்மை இல்லாதவர்களா இருக்கலாம். தேவன் நம்மை அறிந்துதான் அழைத்திருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்கள் என்று அவருக்கு தெரியும். ஆனா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? எப்பொழுது நீ உன்னுடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, எப்பொழுது நீ உன்னுடைய இருதயத்தில் கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறாயோ, அப்பொழுதே கர்த்தர் உனக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாகி விட்டார் என்று அர்த்தம். ஏன்னா கர்த்தர் எதிர்பார்ப்பது நீ உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்க வாஞ்சிக்கிற ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். ஏன்னா வாஞ்சியுள்ள ஆத்மாவை தான் கர்த்தர் நிரப்புவார். இப்ப தேவஜனங்களாகிய நமக்குள்ள கர்த்தரோடு கூட ஐக்கியம் வைக்க வேண்டும் என்ற வாஞ்சி எழும் பொழுது அதற்கு தடையா எந்தெந்த காரியங்கள் நம்மை செயல்பட விடாதபடிக்கு தடை செய்கிறதோ அந்த காரியத்தை நாம் மேற்கொள்ளும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுனால நிச்சயமாய் அவர் எப்படி நம்மை பார்க்கிறாரோ, அவர் என்னென்ன திட்டங்கள் நம்மை குறித்து வைத்திருக்கிறாரோ அதற்கு நேராக அதற்குரியவர்களாய் நம்மை உருவாக்கி நிறுத்துவார். இது அவருடைய கிரியை, அவருடைய பலன். இது நம்மை சார்ந்தது அல்ல, இது அவரே சார்ந்தது. ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், நாம் உண்மை இல்லாதவர்கள் என்பதை அறிந்தும் நம்மை அழைத்தவர். அப்ப ஆண்டவருக்கு தெரியுமா நான் உண்மை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? உண்மை இல்லாத நிலையில் தொடர நம்ம வாஞ்சிக்க கூடாது. கர்த்தர் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு காரியம் தான், தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் கர்த்தரோடு ஐக்கியமா இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து அதற்கு வாஞ்சிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் கர்த்தரிடமாய் திரும்பும்படியால் நம்முடைய இருதயம் அதற்காக வாஞ்சிக்கும் பொழுது தேவஜனங்களாக என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருப்பதனால தேவன் நிச்சயமா எந்தெந்த காரியங்கள் நம்மை கர்த்தரை விட்டு விலகி போக செய்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் அவரோடு கூட ஐக்கியமா இருக்க விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிறதோ அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான பலனை நமக்கு தந்து
இம்மையிலே கர்த்தரோட ஐக்கியம் உள்ள தேவஜனங்களால் நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லா கண்களுக்கு முன்பதாக தேவஜனங்களாகிய நாமும் நீங்களும் கர்த்தருடைய அன்பின் அடையாளமாய் கர்த்தருக்காக எழுதி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்திய ஜீவனிலே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அறிமுகப்படுத்துவதும் அதிக நிச்சயம். நிச்சயமாய் உண்மையுள்ள தேவர் நம்மையும் உண்மையுள்ளவர்களாய் மாற்றி தம்மோடு கூட நித்தியமாய் இம்மையிலும் மறுமையிலும் ஐக்கியமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இதவர்களாய் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தாவே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மாறநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய